கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விசிக நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுகிறது. மது ஒழிப்புக்கான இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களிடையே எந்த அளவிற்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது சார்? சர்ச்சை அல்ல. மது போதை ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை அருகே நடக்கக்கூடிய மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாள்ல வைக்கிறோம். அது சர்ச்சை இல்லை. சில ஆட்கள் சர்ச்சைப்படுத்தப்பட்டாங்க. சர்ச்சைப்படுத்தப்படலாமா, இந்த மாநாட்டை சர்ச்சையாக்கிடலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. ஃபேமஸ் ஆயிருக்கு. விளம்பரம் கூடியிருக்கிறது. மாநாட்டை பற்றிய விழிப்புணர்வு கூடியிருக்கிறது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊடகங்கள்ல பத்திரிகையாளர்கிற போர்வையில இருக்கக்கூடிய அரசங்கி, முழு சங்கி, முக்கா சங்கிகள்லாம் இந்த மாநாட்டை பயன்படுத்தி திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு கம்பு வெட்டி போட்டுடலாமா, அந்த கூட்டணியை சிதறடிச்சிடலாமா என்பதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில மண்ணலி குடும்பமாக எங்களுடைய தலைவர் எல் சிதம்பரம் அவர்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கால இருந்து வந்த பிறகு நேரடியாக சந்தித்து நம்முடைய மாநாட்டுடைய கோரிக்கையை முன்வைத்து அந்த நியாயங்களை புரிய வைத்ததன் அடிப்படையில தளபதி ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக இந்த மாநாடு கட்சிக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேருடைய கோரிக்கைன்ற அடிப்படையில நிச்சயமாக திமுக பங்கு கொள்ளும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதனால அந்த சர்ச்சை நீங்க சொல்றீங்கல்ல, சர்ச்சையாக்க முனைந்தார்கள்ல, அவங்களுக்கு எல்லாம் சம்மட்டி அடி கிடைச்சிருக்குது. மாநாடு மகத்தான வெற்றி பெற்று விட்டது. மாநாடு தொடங்கறதுக்கு முன்னாடியே எவ்வளவு மாநாடு வச்சிருக்கிறோம். இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு பிரபலம். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆண்ட கட்சி எல்லா கட்சியும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பேசு பொருளா இருக்கு. நல்லதுதானே அது. இப்ப மது ஒழிப்புன்றது தமிழ்நாட்டுல சாத்தியம் இருக்கா? ஏன் சாத்தியம் இல்லையோ? நாட்டுல பாத்தீங்கன்னா, நான் இப்ப கூட சமீபத்துல மலேசியா சுற்றுப்பயணத்துல இருந்தேன். இங்கதான் இறங்கியிருக்கிறேன். மலேசியால இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த நாட்டை பாக்குறேன், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குது. அங்க மது ஆலைகள் இல்லை, டாஸ்மாக் இல்லை. பக்கத்துல இருக்க தம்மாந்துண்டு மலேசியால சாத்தியப்படுது, நம்ம ஏன் சாத்தியப்படாது? இந்தோனேசியால சாத்தியப்பட்டிருக்கு, நம்ம ஏன் நம்ம நாட்டிலேயே சாத்தியப்படாது? முயற்சி எடுக்கணும்ல. 54 ஓஐசி கண்ட்ரில இருக்கு. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, கத்தர், குவைத்து, பஹ்ரைனு இப்படிப்பட்ட நாடுகள் இருக்குது. யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம், பல நாடுகள் இருக்கிறது. இங்க எல்லாம் மது ஆலை இருக்குதா? டாஸ்மாக் கடை மாதிரி திறந்து வச்சு விற்கிறாங்களா? முழுமையான மது விலக்கு அமல்படுத்துறது இருக்கா இல்லையா? அவ்வளவு ஏன் இங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பெரிய வளர்ச்சிப்பட்ட நாடா இல்ல, சாப்பாடுக்கு அவ்வளவு இல்லாம பிரச்சனையா இருக்கக்கூடிய நாடு. அந்த நாடுகளை கூட என்ன இல்ல, நம்முடைய ரைவல் கண்ட்ரி சொல்லுவாங்க, பாகிஸ்தான் நம்முடைய நட்பு நாடு அல்ல, விரோதி நாடு. அந்த நாட்டுல கூட மது விலக்கு, பூரண மது விலக்கு அமல்ல இருக்கு. அவ்வளவு ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடா இருக்கக்கூடிய பங்களாதேஷ் 95% மது விலக்கு இருக்கா இல்லையா? இப்ப மது விலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். சாத்தியமா இல்லையா? தமிழ்நாட்டுல சாத்தியமா இல்லையா? நீங்க மது ஆலையை திறந்து வைத்துக் கொண்டு, மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு, குடிவேலை எல்லாம் குடிங்க, 40,000 கோடிகளுக்கு வருமானம் வருது, 45,000 கோடி டார்கெட் செட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மது சாத்தியம் இல்லை என்று சொன்னால் மனித வளத்தை நீங்க அழிக்கிறீங்க. மதுங்கிறது அனைத்து தீமைகளுக்கும் தாய் என்பதை நீங்க மறுக்கிறீங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில், இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு, 54 நாடுகள் இருக்கிறது. அவங்க மது ஆலை இல்லைங்கிற. ஏன் இல்ல? அவங்களும் மனுஷன் தானே. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆசை இருக்காதா? அவங்களுக்கு போதை எப்படி மறக்கடிக்கப்பட்டது? சித்தாந்த ரீதியாக அவங்க இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. குர்ஆன்ல மதுவையும் சூதாட்டமும் கருச்சிலையும் வழிபடுகிறதும் சாத்தானினுடைய அடிச்சோடி பின்பற்றாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க. அன்றைக்கு எப்படி இருந்துச்சுங்க அரபு தீபம் இருப்போம்? இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கோ அதோட மோசமா இருந்துச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அங்க மக்கா மதீனால வாழ்ந்த அந்த மக்கள் அரபு என்ன செஞ்சாங்க? மதுவை குடிக்கல, குளிச்சானுங்க. அந்த அளவுக்கு மது போதில ஊறி திளைத்தார்கள். அப்போதான் நபிகள் நாயகம் சீர்திருத்தத்துக்காக வர்றாங்க. மது போதை ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, ஒரு சொட்டு கூட நீங்க குடிக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த மதீனா நகரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மதீனா நகர்ல ஒரு சொட்டு நம்முடைய ஆல்கஹாலும் ஹராம். வீதிகள் எல்லாம் அந்த பீப்பாயா உடைச்சி உருட்டப்பட்டது. ஆறா ஓடிச்சான், மது ஆறா ஓடிச்சான். வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டது. என்ன சொல்லிடும், முயற்சி பண்ணணும். அத்தகைய சீர்திருத்தவாதிகள் உருவாகணும். அப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை
விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முன்னெடுக்கிறார் என்று சொன்னார், குறைந்தபட்சம் நீங்க பாராட்டணும். பாராட்ட கூட இல்லாட்ட அன்னைக்கு அமைதியாவது இருக்கணும். அவர் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு, நம்மளாலதான் முடியல, நமக்கு தான் மது போதைக்கு அடிமையா இருக்கிறோம், அவர் ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்னெடுக்கிறாரு, நம்ம வந்து ஆத்மார்த்த ரீதியா சப்போர்ட் பண்ண முடியாட்டா கூட அமைதியாக இருப்போம் இருந்திருக்கணும். அது இல்லாம அதை அரசியல் மையப்படுத்தி மது ஒழிப்பு சாத்தியமா கிடுகிடுன்னு ஆடிடும் கை. மது குடிக்காட்டா கிடுகிடுன்னு கை ஆடிடுமா, நரம்பு தெளிச்சு வந்துருமா. சொன்னது யாரு? என்னுடைய முன்னாள் அமைச்சர் என்ற அண்ணன் ராஜேந்திர பாலாஜி. இது போன்ற ஆட்கள் எல்லாம், பொறுப்பில் உள்ள ஆட்கள் எல்லாம் இப்படி பேசணும், நம்ம என்ன செய்யறது? முழு மது விலக்கு சாத்தியம். மதுக்கு அடிமையானவர்களை வந்து என்ன செய்யும், மறுவாழ்வு மையத்துல என்ன செய்யணும், அவங்க வந்து அவங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே எடுக்கணும், அவங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணணும், அவங்களுக்கு மெடிக்கல் ஐடி கொடுக்க வேண்டும், சிகிச்சை அளிக்க வேண்டும். இவ்வளவு திட்டங்கள் இதுல இருக்கிறது. படிப்படியா குறைக்கணும். ஏன் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு 500 இதை குறைச்சாங்களா இல்லையா? சற்றப்ப 500 மதுக்கடைகளே மூடினாங்களா இல்லையா? அப்ப 500 மதுக்களை மூட முடிஞ்சா இல்லையா? அது மாதிரி இன்னொரு 500 மூடுங்க, இன்னொரு 1000 மூடுங்க. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், கிட்னில இருந்து, ஹார்ட்ல இருந்து, கல்லீரல இருந்து, நுரையீரல் எல்லாமே கெட்டு போகிறது. மனிதனுடைய பிளட்டே வந்து என்ன செய்யறது, ரத்தமே வந்து கெட்டு போகிறது, ஆயுள் குறைகிறது. மதுவை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆயுள் குறைஞ்சு போங்க, நோயாளி பட்டுருவான். கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்கிறோம். இதுல வேற சாராயத்தை குடிச்சு போது செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பிறகு இறந்தாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். இது ஒரு சமூக தீமை என்பதை டிக்ளேர் பண்ணி ஒரு மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னா பாராட்டணும், வாழ்த்தணும், உறுதுணையா இருக்கணும். இதை போய் நீங்க சர்ச்சை பண்றீங்கன்னா இவங்களை என்ன செய்யறது? அப்ப இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நிச்சயமாக சாத்தியப்படுமாங்கிற நீங்க கேள்வி கேட்கிறீங்க பாருங்க. உங்க கேள்வியில நியாயம் இருக்கு இந்த அடிப்படையில. இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல ஆலோசனை கூட்டங்கள்லாம் போட்டுருக்காங்க. மதுரையில நடந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து கருணாஸ் அவர்களுக்கு வந்து பதிலளிக்க ஒரு விதமான ஒரு கருத்து பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா, நாங்க ஜாதி கட்சியா, சமத்துவத்துக்கான போராடின போய் நீங்க ஜாதிய கட்சின்னு சொல்லலாமான்றமான ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்கலாம்? அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு நம்ம தெளிவா சொன்னோம், நட்புறவோடு கலந்துரையாடுவோம். அல்லது நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, விசிக ஜாதி கட்சி, திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்படிலாம் கேள்வி கேட்டாரு. கிறிஸ்தவர்களிலும், இஸ்லாமியர்களிலும், முஸ்லிம்களிலும், கிறிஸ்தவர்களிலும் அடிப்படைவாத அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் இருக்குது. முஸ்லீம் லீக் எந்த விதமான கட்சி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாரு. அந்த பேட்டியில வந்து வேகமா பேசிட்டாரு. நாம நிதானத்தோட, அண்ணன் கருணாஸ் அவர்களை, முஸ்லீம் லீக் அடிப்படைவாத கட்சி கிடையாது, அது தீவிரவாத கட்சி கிடையாது, அரசியல் கட்சி. இந்திய சுதந்திர போராட்டத்துல வந்து மிகப்பெரிய பங்கு கொண்டது முஸ்லீம் லீக். இந்த வரலாற்றை நீங்க படிச்சுக்கிறீங்க. இதுக்கு போய் நீங்க திருந்தலைன்னு சொன்னா, உங்களுடைய பேட்டியுடைய அந்த சாராம்சத்தை, அந்த கருத்தை நீங்கள் வந்து வாபஸ் பெறலைன்னு சொன்னா, எங்களை மாதிரி ஆளுக்கு ரெடியா இருக்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பா நான் வரேன். விசிகா வந்து ஒரு ஜாதிய கட்சியா இல்லையா, தலைப்பு வச்சுக்கிருவோம். நீங்க நான் ரெடி, நீங்க ரெடியா நம்ம கேட்டோம். பதில் இல்லை. நம்ம தொடர்கள் தான் போன் பண்ணாங்க, பரவாயில்ல பாய், நம்ம கருத்து நிறைய விஷயம் சேர்ந்திருக்கிறது. தலைவர் வரைக்கும் அதை வந்து பார்த்திருக்கிறார். அதுக்கு கருணாசுக்கு பதில் சொல்லல. கருணாசுக்கு தலைவர் திரும்ப வந்து பதில் சொல்ற அளவுக்குள்ள ஒரு மேட்ரு அது இல்ல. எங்களை போன்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் நாங்களே பேசிட்டு போயிருவோம் அந்த விஷயத்துக்கு. இது தலைவர் வந்தா பதில் சொல்லணுமா? அப்படிலாம் இல்ல. நாம என்ன கேட்கிறோம், கருணாஸ் அவர்கள் என்னைக்கு விசிகாவை ஆதரிச்சிருக்காரு, அது சொல்லட்டும். நாங்க வந்து ஜாதி கட்சின்னு சொல்லலாம், ஜாதியை ஒழிக்க வந்த கட்சி. இப்ப நான் வந்து அகமது சாஹிப், முஸ்லீம் பாய், நான் என்ன ஜாதி? நானும் அந்த பொறுப்புல இருக்கேனா இல்லையா? தலைவரோடு நான் இருக்கிறேன், நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக களத்துல நின்று கொண்டிருக்கிறேன். கிராமமா போயிட்டு இருக்கிறோம், முகமா கட்டமைச்சிட்டு இருக்கோம். என்னை போல எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க. ஜாதிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் எந்த ஜாதியும் அல்ல. நாங்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க தலித்துக்களா, நாங்க இந்துக்களே இல்லைங்கிறாங்க. பெரியாரிஸ்டுகள் இந்த கட்சியில இருக்காங்க, விசிகால இருக்கிறார்கள். தலித்துகள் இல்லாத நான் தலித்துகள் எவ்வளவு பேர் கட்சியில, 10 லட்சம் பேர் கட்சியில இருக்கிறாங்க. நீங்க எப்படி விசிகாவை வந்து இவரு கருணாஸ் வந்து தலித்து கட்சின்னு எப்படி சொல்லுவாரு? அப்ப அவருக்கு வந்து அடிப்படை அறிவு இல்லாமல் பேசிவிட்டார். இப்ப அவரு வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. பேசிட்டு போறது தானே. யார் எழுதி கொடுத்த நோட்ஸே பேசியிருக்காரு, தெரியாதனமா பேசிட்டாரு. வருத்தம் தெரிவித்திருக்கலாம். நாங்க ஜாதி கட்சி இல்ல, ஜாதியை ஒழிக்க வந்த கட்சி. இப்போ படிப்பறிவு இல்லாம, ஸ்கூலுக்கே போகாம முட்டாள்களாக இருக்கிறார்கள் வைங்க. ஸ்கூலுக்கு போகாதான் முட்டாள் இல்ல, கல்வி அறிவை தேடாமல் இருக்கிறார்கள்.
அறிவு வந்து கம்மியான நிலையில இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நல்லா படிங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புங்க. வந்து இந்த மாதிரியான நினைச்சியோட கல்வி நம்ம கற்க வேண்டும் என்று நம்ம அறிவொளி இயக்கம் நடத்தினா வைங்க, எம்மையும் சேர்த்து முட்டாள்னு சொல்லுவீங்களா? நம்மளையும் சேர்த்து கற்கவில்லை என்று சொல்லுவீங்களா? அது மாதிரி இருக்குது. அங்க எல்லா ஜாதிக்காரங்கிட்டையும் போய், எல்லா மதத்துக்காரங்கிட்டையும் போய் நம்ம விடுதலை சிறுத்தையாய் வாங்க. இந்த நாட்டை வந்து என்ன செய்வோம்? மது போதை ஒழிப்புக்கு என்ன செய்வோம்? இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். மது போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று நாங்கள் பிரச்சாரம் வைத்தால், அதை என்ன செய்யாரு? எங்களையே ஜாதி கட்சிங்கிறாப்ல. இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு சேரணும். மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு ஒரு இணையத்துல வரணும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்துல வரணும் என்று நாமளும் அறைகூவல் விடுத்தால், நம்மையே ஜாதி கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருணாஸ் இருக்கிறாருனால், கருணாசுடைய அந்த சிந்தனை அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேல கருணாஸை பத்தி நீங்க கேட்காதீங்க. நம்ம அவரை பத்தி பேசி பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை, இப்ப ஒரு இடம் இல்லை. ஒரு காலத்துல எம்எல்ஏ இருந்தால் சில விஷயங்களை நம் சட்டமன்ற அவையில வந்து போர்க்குரலாக ஒழித்தார், பாராட்டணும். என்னைக்கு கூவத்தூர்ல போய் அவர் சமரசமானாரோ அன்னைக்கு அவர் சமூகமே அவரை கைவிட்டு விட்டது. அவர் பேசுறது டேஞ்சரான பேச்சுங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அடிப்படைவாதி இருக்காங்க, தீவிரவாதி இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் எந்த வகையான கட்சின்னா மாமா மருமாண்டு உறவுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். முக்குலத்தோருடைய சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இன்னைக்கு வரைக்கும் தேவர் திருமகனார் தான் நம்ம சொல்லுவோம். நாங்க எங்க மாமா நாங்க கூப்பிடுவோம், அவங்க எங்களை மருமகன் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பின்னி பிடைந்த சமூகம். இது கம்பு வெட்டி போற மாதிரி இருக்கா இல்லையா? இஸ்லாமியர்கள் தான் யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகும் இந்திய நாடுதான் எங்க தாய் நாடு, நாங்க பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம், இது எங்க அப்பம் பாட்டம் வந்து உழைத்து ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செஞ்சு நம்ம என்ன உயிர் தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், இந்தியாவிலதான் இருப்போம்னு சொன்னவர்கள் முஸ்லீம் லீக் தலைவர்கள். அதனாலதான் கண்ணிய தமிழர் காகிதம் இல்லைன்னு சொல்கிறோம். இந்த வரலாறுலாம் தெரியாம போகிற போக்குல வந்து அவரை சொல்றாருன்னா வன்மையா நான் கண்டிக்கிறேன் கருணாஸ் அவர்களை.